ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். தமிழ் வந்தேறு குடிகளுக்கு வடக்கில் என்ன உரிமை கேட்கிறார் மேதானந்த தேரர். கொழும்பு மீது புதுடெல்லி அதிருப்தி. போர் நீடிக்க இந்தியாவே காரணம் என்று வீரதுங்கவின் கருத்தால் வந்த வில்லங்கம். வணக்கம் நேயர்களே, இன்று மே மாதம் 31 மற்றும் ஒரு மாதத்தின் இறுதி நாளில் ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று வியாழக்கிழமை. இன்றைய தினம் நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகை முதலாவதாக பார்க்கலாம். நவனிதன் பிள்ளை வருவதில் பிரச்சனை இல்லை, உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது, அரசாங்கம் அறிவிப்பு, பிரித்தானியாவும் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்கிறது என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் நவநீதன் பிள்ளையோ அவரது குழுவினரோ இலங்கை வருவதால் அரசுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கோ அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கோ அவர்களின் விஜயம் அமையக்கூடாது என்று அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இலங்கையின் உள்ளார்ந்த நிர்வாக கட்டமைப்புக்கு சர்வதேசத்தின் ஆலோசனைகள் தேவையில்லை. வடக்கு கிழக்கில் முகாம்களை நிர்மாணித்தல், அரசியல் தீர்வை ஏற்படுத்தல், மனித உரிமை பிரச்சனைகளை ஆராய்வது போன்ற விடயங்கள் உள்நாட்டு விவகாரங்களாகும். இதில் சர்வதேச நாடுகள் தலையிட்டு நாட்டின் நீதிமன்ற பொறிமுறையை இழிவுபடுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இது குறித்து அமைச்சரவையின் பேச்சாளரும் ஊடக அமைச்சருமான கெஹலிய ரம்புக்கல்ல மேற்கண்டவாறு தெரிவித்ததாக வீரகேசரியின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. பிரித்தானிய தூதுவரை உடன் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும், தேசிய சுதந்திர முன்னணி கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இராணுவ முகாம்களை வடக்கு கிழக்கிலிருந்து அகற்றக்கூடாது, அனாவசியமாக உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜான் ரான்கீனை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் அறிவிப்பும் வட்டுக்கோட்டை தீர்மானமும் ஒன்றுதான். எனவே மேற்குலக நாடுகளின் கூட்டு முயற்சிகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் உள்நாட்டில் மக்கள் வாக்கெடுப்பை அரசு மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கத்தில் குரங்குகளாக தேசிய சுதந்திர முன்னணி ஒருபோதும் செயற்படாது. எனவே கோதுமை மா கிலோ ஒன்றின் விலையினை 200 ரூபாவாக உயர்த்தி மேற்குலக நாடுகளுக்கான எதிர்ப்பை அதிகரிக்க வேண்டும். இல்லையென்றால் அரசு படுகுழிக்குள் விழுந்துவிடும் என்று அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. ஒரு தொகுதி தமிழர்களை இன்று திருப்பி அனுப்ப பிரிட்டன் முடிவு, நிறுத்துமாறு மனித உரிமை கண்காணிப்பகம் வேண்டுகோள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அகதி தஞ்சம் கோரியுள்ள தமிழ் மக்களை மீண்டும் அவர்களது சொந்த நாடான இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதை பிரித்தானிய அரசாங்கம் உடனடியாக நிறுத்தி அது தொடர்பான தனது கொள்கையை மீளாய்வு செய்து மாற்று தீர்வொன்றை எடுக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அடுத்த கட்டமாக இன்று 31 தனது நாட்டில் தஞ்சம் கோரியுள்ள இலங்கையர்களில் ஒரு தொகுதியினரை மீண்டும் அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்ப பிரித்தானியா தீர்மானித்துள்ள நிலையிலேயே மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தால் இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா மற்றும் ஏனைய நாடுகளில் புகலிட கோரிக்கையாளர்கள் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தமிழர்களில் பலர் அங்கங்கே பலாத்காரமாக கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பல சம்பவங்களை மனித உரிமை கண்காணிப்பகம் விசாரணை செய்த பிற்பாடே இவ்வாறானதொரு வேண்டுகோளை முன்வைத்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அரசியல் தீர்வில் அரசுக்கு அக்கறை, கூட்டமைப்பின் கூற்று தவறானது, அமைச்சர் தினேஷ் விளக்கம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அரசியல் தீர்வு விடயத்தில் அரசாங்கம் அக்கறையீனமாக செயற்படுவதாக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் தீர்வில் அக்கறை இருக்கின்றமை காரணமாகவே அரசாங்கம் அது குறித்து ஆராய பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமித்துள்ளது என்று ஆளும் கட்சியின் பிரதான கொறடாவும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். அடுத்த வாரம் பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெற உள்ளதுடன் வெளிநாடு சென்றுள்ள எதிர்க்கட்சி தலைவரும் நாடு திரும்பி விடுவார். இந்த நிலையில் அடுத்த வார பாராளுமன்ற அமர்வின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் ஐக்கிய தேசிய கட்சியினதும் பிரதிநிதிகள் தெரிவுக்குழுவுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. ஜனாதிபதியின் கருத்தே ஊடக அடக்குமுறை சம்பவங்களுடன் இராணுவத்தை தொடர்பு படுத்தியது. சரத் பொன்சேகா கூறுகிறார், யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகளோடு இராணுவத்தினரை தொடர்பு படுத்தியவர் ஜனாதிபதியே ஆவார் என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா பிபிசி சிங்கள சேவையான சந்தேசியவிற்கு தெரிவித்துள்ளார். பிபிசி சிங்கள சேவையான சந்தேசியவுக்கு அளித்த செவியில் ஊடகவியலாளர்களான கீத் நொயாக்,
மற்றும் நாமல் பெரேரா ஆகியோர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இராணுவத்தினர் காரணம் என சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் லங்காதீப பத்திரிகை பார்க்கலாம். பொன்சேகா சுதுකොඩි நடுவே தடைய கேவதி மகாதிகாரணி பந்தாக தம்பத் கராய் என்ற பிரதான தலைப்புடன் லங்காதீப வெளிவந்துள்ளது. பொன்சேகா வெள்ளைக்கொடி வழக்கிற்காக நீதிமன்றத்தில் அபராதம் செலுத்தியதாக இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. வெள்ளைக்கொடி வழக்கில் விதிக்கப்பட்ட அபராத பணத்தை சரத் பொன்சேகா செலுத்தியுள்ளார். வெள்ளைக்கொடி வழக்கில் சரத் பொன்சேகாவிற்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த அபராத பணத்தை சரத் பொன்சேகா நேற்று முன்தினம் செலுத்தியதாகவும் குறித்த அபராத பணத்தை சரத் பொன்சேகாவை செலுத்தி அதற்கான பற்றுச்சீட்டை பெற்றுக்கொண்டதாகவும் இன்றைய லங்காதீபமின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர டீசல் பெட்ரோல் மில நங்வான் ஐஓசி யலி அவசர இல்லை அப்ரேல் மாசே பாடுவ ரூபியால் கோட்டி திஸ் ஹயக்லூ என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்க ஐஓசி நிறுவனம் மீண்டும் அனுமதி கோரியுள்ளது. ஏப்ரல் மாத நட்டம் 36 கோடி ரூபாவாம் என்ற தலைப்புடன் லங்காதீப அந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. எரிபொருள் விலையை மீண்டும் அதிகரிப்பதற்கு அரசாங்கத்திடம் இந்திய எண்ணெய் நிறுவனமான ஐஓசி நிறுவனம் அனுமதி கோரியுள்ளதாகவும் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் இந்த வாரமளவில் நடைபெறும் எனவும் இதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் ஐஓசி நிறுவன அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இவையே அந்த பத்திரிகையில் இன்று வெளிவந்திருந்த பிரதான செய்திகளாக இருக்கின்றன. அதனை தவிர தமிழகத்திலிருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை அடுத்ததாக பார்க்கலாம். கசப்புடன் கூட்டணியில் நீடிப்போம் கருணாநிதி என்ற பிரதான தலைப்புடன் தினமணி இன்று வெளிவந்துள்ளது. பெட்ரோல் விலையை குறைக்காவிட்டாலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் கசப்புடன் நீடிப்போம் என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறினார். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் புதன்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய போதே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கூட்டணியிலிருந்து விலகப் போகிறோம் என்று கருணாநிதி கூறியதாக சில தொலைக்காட்சிகளில் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் கருணாநிதி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். பெட்ரோல் விலையை குறைக்காவிட்டால் கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று எங்களால் நிபந்தனை விதிக்க முடியாது. குறைக்காவிட்டால் கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவோம் என்று கூற முடியாது. ஏனென்றால் திடீரென கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் மத்தியில் வரவிருக்கும் ஆட்சி பிற்போக்கான மதவாத சார்புடைய ஆட்சியாக வரலாம். எனக்கு இப்போது வந்துள்ள தகவல்களின்படி பெட்ரோல் விலை உயர்வு தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் ஆலோசித்து வருவதாக கேள்விப்படுகிறேன். மத்திய அரசிடம் நல்ல தகவல் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். விரைவில் குடியரசு தலைவர் தேர்தல் வர உள்ளது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நெருக்கடியை மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் உருவாக்க மாட்டோம் என முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு கருணாநிதி தெரிவித்ததாக தினமணியின் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. 5வது முறையாக ஆனந்த் உலக சாம்பியன் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 5வது முறையாக பட்டம் வென்றுள்ளார் இந்தியாவின் விஸ்வநாத் ஆனந்த். இதற்கு முன்னர் 2000, 2007, 2008, 2010 ஆகிய ஆண்டுகளில் அவர் இந்த பட்டத்தை வென்றதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி பெட்ரோல் விலை விவகாரத்தில் மத்திய அரசிலிருந்து விலக மாட்டோம் மிரட்டிய கருணாநிதி சிறிது நேரத்தில் முடிவை மாற்றி அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமலர் வெளியிட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட பெட்ரோல் விலையை வாபஸ் வாங்காவிட்டால் மத்திய கூட்டணி ஆட்சியிலிருந்து விலக தயங்க மாட்டோம் என திமுக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி சிறிது நேரத்தில் அப்படியே பல்டி அடித்தார். ஆர்ப்பாட்டம் முடிந்த பின் நிருபர்களுக்கு பேட்டி அளித்த போது மத்திய அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் நான் பேசவில்லை என கூறிவிட்டார். இதற்கு முன் மக்கள் விரோத கொள்கைகளை மத்திய அரசு பின்பற்றிய போது கூட்டணியிலிருந்து விலகினோம் என்றுதான் கூறினேன் எனவும் கருணாநிதி இதன் போது தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என மத்திய அரசையும் பால் விலை பஸ் மின் கட்டணங்களை உயர்த்திய அதிமுக அரசையும் கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கருணாநிதி மேற்கண்ட கருத்தை வெளியிட்டதாக தினமலர் இன்றைய பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.